அவளுக்கு எதுவும் தெரியாது, நடிக்கிறா. இந்த கோல போட்டிக்கு ஜட்ஜி யார் தெரியுமா? இவர்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் பொங்கல் வேலைகளில் வந்து பிஸியாக இருப்பீங்க. பொங்கல் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் வந்து பண்ணலாம், அதுக்கப்புறமா சண்டே ஒரு பேட்ச் பண்ணலாம் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஃப்ரைடே ஈவினிங்கே வந்து ஒரு செட் ஆஃப் பாக்ஸஸ் எல்லாமே நான் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சாட்டர்டே காலையில் இன்னொரு செட் பாக்ஸ் வந்து தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சது. எல்லாத்தையும் காய வச்சு எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. அதை வந்து ஃபுல்லாக ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மீதி இருந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் வந்து தேய்க்க போட்டாச்சு. இந்த கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோம் சென்டரில் வாங்கினது. இந்த ரெட் கலர் மூடி இருக்கிறதெல்லாம் அப்படியே மீஷோவில் வாங்கினது. இந்த க்ரீன் கலர் மூடி, ரெட் கலர் மூடி இருக்கிறது எல்லாமே அப்படியே செட் ஆஃப் 12 நான் வந்து மீஷோவில் வாங்கினது. ஒரு நாள் ஒரு ஷெல்ஃப் அப்படி தான் நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து மெயினாக கிராசரி ஸ்டோர் பண்ணுற இந்த ஷெல்ஃப் தான். இது வந்து நான் ஃப்ரைடே ஈவினிங்கே எல்லாத்தையும் எடுத்து நல்லா வந்து நீட்டாக தொடச்சிட்டு லைனர் ஷீட்டையும் நல்லா தொடச்சி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரைடே ஈவினிங் க்ளீன் பண்ணி வச்சுருந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் நான் ரீஃபில் பண்ணி சாட்டர்டே மார்னிங் இந்த மாதிரி வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். மீதி இருந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து தேய்க்க போட்டுட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ஒரே நாளில் வச்சுப்பேன். அதாவது எல்லா பாக்ஸும் எடுத்து எல்லாத்தையும் ஒரு தட்டில் வந்து கொட்டி தேய்ச்சி காய வச்சு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து என்னால் அந்த அளவுக்கு பண்ண முடியல. அதனால் பேட்சாக அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் இதெல்லாம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வந்து தேய்ச்சி வச்சிடலாம். நல்ல வெயிலில் காய வச்சுட்டு தொடச்சி அதுக்கப்புறமா ஈவினிங் போல் ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து காய வச்சிட்டேன். க்ளீனிங் பண்ணுறப்ப எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லுங்கள். அண்ட் மெயினாக கிச்சன் க்ளீனிங் வந்து பண்ணுறப்போ ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். முதல்லலாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கிராசரி வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு பாக்ஸஸ் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பட் இந்த வீட்டில் வந்து அந்த அளவுக்கு பிசுக்கு பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து டோர்ஸ் இருக்கிறதுனால எல்லாமே மூடி தானே இருக்குது. அதனால் பாக்ஸஸ்லாம் ரொம்ப பிசுக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் என்னோடய க்ளீனிங் வேலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 months ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். காலையில் சமையல் வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பார், ரசம், அதுக்கப்புறமா கத்திரிக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். நார்மல் சாம்பார், நார்மல் ரசம் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா அன்றைக்கி முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலைலாம் வந்து இருந்தது. ஷாப்பிங் வந்து இப்போ தான் கொஞ்சமாக வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தாம்பூலத்துக்கு தான் நான் இப்போ வந்து மாற்றி போயிட்டுருக்கேன். எனக்கு அது வந்து கரெக்டாக எதுவுமே அமைய மாட்டேங்குது. நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நிறையா பேர்கிட்ட வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பேஜஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து என்னென்ன கிஃப்ட்ஸ் வாங்கினோ அது உங்களுக்கு எந்த பேஜில் தெரியுமோ எல்லாம் நான் ஸ்டோரியில் போட்டிருந்தேன், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நிறையா பேர் வந்து போட்டிருந்தீங்க. அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வந்து இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் வந்து ஏதாவது செல் பண்ணுற பேஜஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில். ஸோ தட் எனக்கு சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கத்திரிக்காய் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடுகு தாளிச்சிட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நிறைய போட்டுட்டு கத்திரிக்காய் வந்து போட்டு நல்லா வதக்கிடுவேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு மட்டும் போட்டு நல்லா வந்து வதங்குற வரைக்கும் விட்டுடுவேன் நான். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து மிளகாத்தூள் இல்லை வந்து கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டு நீங்கள் வந்து இறக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் குழன்னு ஆகாமல் நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்கும். நான் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வந்து பண்ணுறது கிடையாது. பூண்டும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு பண்ணுவேன். இல்லைன்னா வெறும் கத்திரிக்காய், அதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு அந்த மசாலா நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துடுச்சுன்னா அதை நீங்கள் சாதத்திலேயே போட்டு பரட்டி சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. சமையல் வேலை வந்து முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து பூஜை இல்லாதனால சுவாமிக்கெல்லாம் பூ மட்டும் வந்து வச்சுட்டு சாம்பிராணி வந்து ஏற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு. சாம்பிராணி வந்து நிறையா பேர் சரண்யா ஷேர் பண்ணியிருந்தா ஒரு பாக்ஸை. நாங்கள் வந்து அந்த மியூசிக் பாக்ஸ் வாங்கின இடத்துல வந்து வாங்கியிருந்தோம். அதை நானும் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி ஃபில் பண்ணி வச்சுருக்கிற கப் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நான் பூஜை பண்ணுறப்ப வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து நம்ம ஏற்றி வச்சோம்னால வீடு வந்து ஃபுல்லாக அப்படியே சூப்பராக அந்த சாம்பிராணி வாசனை வந்து வரும். அண்ட் என்ட்ரன்ஸில் வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒன்று வந்து வாங்கி வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தூபம் இது நான் மீஷோவில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது என்ட்ரன்ஸில் வந்து ஏற்றி வச்சுருவேன். டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேயில் இந்த மாதிரி நான் வந்து ஏற்றி வைப்பேன். இது உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு குட்டி ட்ரார் மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னு எனக்கு வந்து தெரியல. பட் நம்ம வந்து என்ட்ரன்ஸில் அப்படியே நம்ம சாம்பிராணி வைக்கிறப்ப குழந்தைங்க உள்ளே வந்து கை வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்து வாங்கி வச்சுருந்தேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஹோல்லேருந்து நமக்கு அந்த புகை வரப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப டிவைனாக இருக்கும். வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு சரண்யாவோட ஃப்ளாட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா ஈவினிங் வந்து அங்கே கோலப்போட்டி நடக்குது. சண்டே அன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் இருக்குது. ஈவினிங் வந்து கோலப்போட்டிக்கு வா அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி நானும் போய் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. அந்த கலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பேக் பண்ணி அழகாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்னமோ ப்ராப்ஸு அது இதுன்னு என்னென்னமோ எடுத்து வச்சுருந்தாங்க. சரண்யா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கோலம் போடுவாள். அதாவது அந்த கோலம் போடுறதுல வந்து அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவள் சூப்பராக வந்து டெவலப் பண்ணிட்டா. இங்கே வந்துட்டு அவளுக்கு நிறைய வந்து சான்சஸ் இந்த மாதிரி கோலப்போட்டி அது இதுன்ட்டு. நானும் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டேன். அப்புறம் எங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா சாய் வந்துட்டான். சாய் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்போ தான் நான் வந்தேன், அவனும் வந்து வந்துட்டான். அங்கே ஏதோ வரைஞ்சிட்ருக்காங்க. இந்த குழந்தைங்களாம் வரைஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் 1 வீக் அட்வான்ஸ்டாகவே பொங்கல் செலிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி வாங்க போகலாம். இந்த கோலப்போட்டிக்கு ஜட்ஜி யார் தெரியுமா? இவர் தான் இம்போர்ட். அப்படியே வந்தேன். தாம்பரத்துலேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் ஜட்ஜை. ஏதோ வீடு கட்ட போகிற பிளானர் மாதிரி இவங்க லொக்கேஷன் சைக்கிள் வாங்க போயிருக்காரு. நாங்கள் எப்பயுமே பிஸியாகவே இருப்போம். உள்ள வரலாமா கேட்டுக்குள்ள? திரும்பின மாதிரியே நிற்கிறா, காட்ட மாட்டேன். மோகன் வரலே. பொண்ணு மண்டை வரைஞ்சிட்டு இருக்காங்க. பொண்ணு மண்டையா பொண்ணு மண்டையாது என்னமோ நினைச்சேன். இவளுக்குள்ளேயும் என்னமோ இருந்திருக்கு பாரு. பார்த்தா படக்குல பார்த்தா பொண்ணு. நம்ம சரண்யா மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னமோ போட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில் வந்து சூப்பராக ஒன்று வந்து வரைஞ்சிட்டா. அது என்னன்றதை வந்து பாருங்கள். அதாவது ஒருத்தங்க கஷ்டப்பட்டு கோலம் போட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஈஸியாக கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கோம். அவளுக்கு எதுவும் தெரியாது, நடிக்கிறா. பாருங்க, போய் உட்கார்ந்த உடனே அனுப்பி விட்டாங்க. அது ஒரு டம்மி பீஸு. சாய் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்னை பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருந்தான். நான் ஆக்சுவலாக வந்து நல்லா தாங்க கோலம் போடுவேன். நல்லா வந்து ரங்கோலி அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். நான் சரண்யா வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே பயங்கர போட்டி வந்து வரும். வீட்டு வெளியும் வந்து கோலம் போடுவோம், ஸ்டோர் மாதிரி இருக்கும், வாசல்லையும் வந்து கோலம் போடுவோம். அந்த மாதிரி மாறி மாறி வந்து போட்டுப்போம். யார் பெஸ்ட்டாக போடுறா அப்படின்னு எனக்கும் சரண்யாவுக்கும் வந்து ஒரு போட்டியே வரும். அந்த டைம்ல பரிச்சுக்கு எப்படி படிச்சுட்டு இருக்கோம் படிக்க சொன்னா பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்க. அங்க பாருங்க நடிக்கிறான் பாருங்க. வீட்லயும் சரி
இப்போ இருந்த வீட்லேயும் வந்து சரி எனக்கு அந்த கோலம் போடுறதுக்கான ஒரு சான்ஸே இல்லை. ஆனாலும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கோலம் வந்து போட்டு. எனக்கு சுத்தமாக வந்து இப்போ கோலமே வரமாட்டேங்குது. பட் சரண்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை நல்லா வந்து டெவலப் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து போட்டிருந்தா. நானும் சாயும் அப்படியே பேர்னு வந்து பார்த்துட்ருந்தோம். நான் போய் கோலம் போட்டோட்டு சாய் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிற ஒன்றும் தெரியல, எதிர்த்து வா என்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தான். ஆனால் எனக்கு சுத்தமாக வரவே இல்லைங்க. சரி ஏதோ வீடியோ வேறு எடுக்கிறோமே நம்மளும் கொஞ்சம் கோலம் போடுற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நானும் கொஞ்சம் சீன் போட்டுட்ருந்தேன். ஆனால் அங்கே வந்து மேக்ஸிமம் போட்டது வந்து சரண்யா, அதுக்கப்புறம் சரண்யாவோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 3 பேரும் தான் இந்த கோலப்போட்டியோட பார்ட்டிசிபென்ட்ஸு. ஸோ ஃபைனலாக நம்மளோட கோலம் எப்படி வந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள் என்னென்னமோ டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த மயிலோட இறகெல்லாம் வந்து செம்ம அழகாக வந்து வரைஞ்சிட்டு இருந்தா. அந்த நைட் லைட்டில் வந்து பார்க்குறப்போ ஒரு பொண்ணு மடியில் மயில் வந்து உட்காந்துட்டு கையில் விளக்கு வச்சுட்டு அழகாக வந்து ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருந்தாங்க. செம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து இருந்தது. அங்கே ஃப்ளாட்ஸில் இருந்தவங்களும் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய அங்கங்கே கோலம்லாம் வந்து பார்த்துட்டு சஜஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் சாரியோட டிசைன்ஸ்லாம் இம்ப்ரவைஸ் பண்ணோம். நிறையா பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி. அப்புறமா பார்டர்லலாம் வந்து சரண்யா கோலம் போட்டுட்டா நாங்கள் எல்லோரும் வந்து கலர் கொடுத்துட்டோம். இதுக்கு வந்து என்ன ப்ரைஸ் அவளுக்கு கிடச்சிது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவாள். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் ஹாப்பியாக வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ப்ரிப்பரேஷன்ஸு, க்ளீனிங் எல்லாமே இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு கோலம் போட்டவங்களெல்லாம் ஸ்டேஜ் மேலே கூப்பிட்டு எல்லாருமே வந்து கிளாப்ஸ்லாம் வந்து பண்ணி விஷ் பண்ணோம். நாளைக்கு வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம், காலையில் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.